எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு முயற்சி திருமணியாக்கும். அதை பற்றி உங்களுக்கு 2 கதை சொல்கிறேன். நம்ம சிறு முயற்சி கூட இல்லாமல் நம்மளுக்கு அதோட பலன் வேணும் அப்படின்னா எப்போவுமே கிடைக்காது. முயற்சியும் கொஞ்சம் உழைப்பும் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு 2 கதை சொல்கிறேன். அந்த கதையில் உங்களுக்கு அந்த முடிவில் உங்களுக்கு தெரியும். முயற்சி இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு திருமணியாக்கும். முயற்சி இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தோன்னா எதுவுமே நடக்காது. முயற்சி, பயிற்சி, கடின உழைப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் கட்டாயம் அதுக்கான லாபமும் கிடைக்கும், அதுக்கான வெற்றியும் கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் 2 கதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கதை நான் சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு பொந்தில் ஒரு கழுகு வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கு கடவுள் மேலே அதிக நம்பிக்கை. எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படி அன்றைக்கி தியானம் பண்ணுது. தியானம் செய்ய அதுக்குள்ளேயே ஒரு கேள்வி, நம்ம செய்கிற தியானம் கடவுளுக்கு தெரியுதா அப்படின்னு. சரி, எதுக்கும் நம்ம கடவுளையே கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வானத்தை பார்த்து கடவுளை கூப்பிடுது. கடவுளே, நான் பண்ணுற தியானமெல்லாம் உனக்கு தெரியுது அப்படின்போது, எனக்கு தெரியுது, உனக்கு என் மேலே அதிக நம்பிக்கை இருக்குங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படிங்குது. அப்போ இந்த கழுகுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி கடவுளே, இன்றைக்கி எனக்கான உணவு கிடைக்குமா அப்படின்னா, கட்டாயம் உனக்கு உணவு கிடைக்கும், நீ எங்கேயுமே இறை தேடி போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இரட்டிப்பு சந்தோஷம். சரி, கடவுளே நம்மளுக்கு உணவு கொடுக்குறேன்ட்டார்ல, இனி நம்ம இன்றைக்கி எந்த இடத்துலையும் போய் நம்ம இறை தேடி அலைய வேண்டியதில்லை அப்படிங்கிறதெல்லாம் மறுபடியும் தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்மூடி தியானம் பண்ணிகிட்ருக்கு. இப்படியே காலையாச்சு, மதியமாச்சு, இரவு வந்துருச்சு. அதுக்கு பசியே தாங்க முடியல. அப்போ அங்கேருந்து வானத்திலேருந்து ஒரு குரல், நான் கொடுத்து விட்ட உணவை சாப்பிட்டியா அப்படின்போது இந்த கழுகுக்கு ரொம்ப கோவம். கடவுளே, நீ உன்னையே நம்பி இருந்த என்னை ஏமாற்றிட்டியல்ல, எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்போது, இல்லை என்னை அனுப்பி வச்சனே அப்படின்போது, எனக்கு கிடைக்கல, நீ பொய் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் திரும்பிப்பார் அப்படின்போது அந்த கழுகு திரும்பி பார்க்குது. அப்போ பார்க்கும்போது அங்கே செத்த நிலையில் ஒரு தவளை அங்கே கிடக்குது இந்த கழுகோட பின்னாடி. ஆனால் கழுகு கடவுள் மேலே இருக்கிற அதிக நம்பிக்கைனால் அது கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம ஃபுல்லாக தியானம் இதிலேயே இருந்தது. அப்போ கடவுள் சொல்கிறார், நீ ரொம்ப தியானம் டீப்பாக செய்துட்டு இருந்தனால தான் நான் கொடுத்து விட்ட உணவு உனக்கு தெரியல. நீ எப்போ உணவு கேட்டியோ அப்போவே நான் கொடுத்து அனுப்பிட்டேன், ஆனால் உனக்கு தான் தெரியல. உனக்கு பக்தி இருக்க வேண்டியதா, அதுக்குன்னு இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கடவுள் அட்வைஸ் பண்ணுறாரு. நம்மளுக்கும் அப்படித்தான். நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கை வேண்டியதுதான். அதுக்குன்னு கடவுள் எல்லாமே நம்மளுக்கு கையில் கொண்டு கொடுக்க மாட்டார். தான் பாதி கடவுள் பாதி என்பாங்க. நம்ம முயற்சி கொஞ்சம் பண்ணினா மட்டும்தான் கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வார். அல்லாமல் நம்ம எங்கேயே போக மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், இல்லை நான் படிக்க மாட்டேன், இல்லை எந்த முயற்சி செய்யாமே நம்மளுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சா கட்டாயம் அது கிடைக்காது. இன்னொரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விவசாயி ஒருவர் தனக்கு தோட்டத்தில் போட்ட அந்த காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு ஒரு வண்டியில் வச்சு அவர் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கிறதுக்கு வேண்டி அவர் புறப்பட்டுறாரு. அப்போ ஒரு சேத்து குழி இருந்தது, அவர் பார்க்கல. அவரோட வண்டி அதில் சிக்கிடுது. அவர் எவ்வளவோ முயற்சி செய்து அவரால் எடுக்க முடியல. அங்கே இருந்த பக்கத்தில் இருந்த எல்லாரையும் உதவிக்கு கூப்பிட்றாங்க. யாருமே அந்த விவசாயிக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு. இவரும் மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு, முடியல. ஒரு கட்டத்தில் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கூப்பிட்றாரு. கடவுளே, எனக்கு எப்படியாச்சும் உதவி செய்து இந்த வண்டியை கொஞ்சம் வெளியில் எடுத்து விடு, அப்போ தான் நான் சந்தைக்கு போய் என்னோடய காயெல்லாம் கொண்டு விற்று எனக்கு பணம் கிடைக்கும். இல்லாட்டி என்னென்ன இந்த காயெல்லாம் அப்படியே ஒரு நாள் 2 நாள் வச்சா அது எதுவுமே யூஸ் இல்லாமல் போயிடும் அப்படி சொல்லி கடவுளை பார்த்து வேண்டுறாரு. கடவுளும் எந்த ரிப்ளையும் தரல. கொஞ்ச நேரத்தில் இவரே ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் ஈஸியாக வண்டி வெளியில் வந்துடுது. இவர் ரொம்ப சந்தோஷமாக, இப்படி இவ்வளோ நேரம் முயற்சி பண்ணிட்டும் எதுவுமே நடக்காது, இப்போ சீக்கிரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஆச்சரியம். இவர் திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு முதியவர் அந்த வண்டியை தள்ளிகிட்ருக்காரு. அப்போ அவர் கேட்குறாரு, முதியவரே, நான் இவ்வளோ பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் உதவி கூப்பிட்டு யாரும் வரல, கடவுளை கூட கூப்பிட்டேன், கடவுள் கூட வரல, ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்திருக்கீங்க, ரொம்ப நன்றின் போது யார் சொன்னா கடவுள் இல்லைன்னு? இப்போ பாரு, நான் முதியவராக நான் வந்திருக்கேன் இல்லையா, கடவுள் எப்போவுமே நேரடியாக வரமாட்டார், யாராச்சும் ஒருத்தரை அனுப்பித்தான் வைப்பார் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் சொல்லும்போது இந்த விவசாயிக்கு தன்னோட தப்பு புரிஞ்சுது. இப்போ நம்மளுக்கும் அப்படித்தான். நம்ம தான் பாதி தம்பிரான் பாதி அப்படின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. நம்ம பாதி வேலை செய்தால் பாக்கி கடவுள் அது முழுமையாக நம்மளுக்கு வேண்டியது செய்வார். அதனால் எப்போவுமே முயற்சியை மாத்திரம் நீங்கள் கைவிடாதீங்க. முயற்சி, பயிற்சி, கடின உழைப்பு இது 3மே இருந்தால் கட்டாயம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.